ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. உங்களோட என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமோசா ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக சமோசா அப்படின்னாலே அப்பா உட்காந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒன்றா சமோசாவுக்கு கோன் போடணும், அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கணும், பொரிக்கணும், இப்படி நிறைய நம்மளுக்கு வேலைகள் இருக்கும். அப்படின்றதுக்காகவே வீட்டில் நம்ம சமோசா செய்ய மாட்டோம். இன்றைக்கி ஒரே ஒரு சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டி கிட்டத்தட்ட 15 சமோசா நம்மளால் செய்ய முடியும். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான நியூ மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சமோசாவுக்கு மேலே இருக்க பட்டி செய்யணும். அதுக்கு இதில் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், அல்லது சுவைக்கு ஏற்ப உப்பு, அதுக்கப்புறம் இதில் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைஜஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி நல்ல ஒரு மணமும் கொடுக்கும் சமோசாவில். ஸோ இது ரெண்டையும் க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். ஓமத்தை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். எதுக்காக எப்படி செய்கிறோன்னா, இப்போ சமோசா பொரிச்ச உடனேயும் கண்டிப்பாக கிறிஸ்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டா கூட அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அதுக்காக தான் அந்த எண்ணெயை ஊற்றி இப்படி நம்ம அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது. அப்படி அந்த பதத்துக்கு வரலைன்னா பொரிக்கும் போது நல்லாயிருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் நல்ல இதை எண்ணெயும் மாவையும் நல்லா கலந்துட்டேன். கலந்து இப்படி பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி நிற்கணும், ஒரு பிரெட் க்ரம்ஸ் பதத்துக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்படி நிற்குது அப்படின்னா உங்களுடைய மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னுடைய ஃபேவரட்டான மண் பானையில் இருக்கக்கூடிய பாட்டில், மண் சட்டியில் செஞ்சக்கூடிய பாட்டில் தண்ணி இதில் ஊற்றி அப்படியே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல திக்கான மாவை நம்ம அதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா டைட்டாக இருக்கணும், லூஸாக நம்ம பரோட்டா மாவு மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் கெட்டியான மாவாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த பாட்டில் பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்பீங்க, பாட்டில் எங்கக்கா கிடைக்குது அப்படின்னா நம்மளோட ராஷ் குக்வேர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். இப்போ நல்ல திக்காக பிணைஞ்சிட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இது ஊறிட்டு இருக்க டயத்தில் நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் உருளைக்கிழங்கு இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் நான்வெஜ் வேணும் நான்வெஜ் செஞ்சுக்கலாம், எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தோலை எடுத்துட்டு, அதாவது தோலை ஃபுல்லாக நான் நீக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மசிச்சு விட போகிறோம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட மத்து இருந்தது அப்படின்னா மத்தை வச்சு கூட மசிச்சுக்கோங்க, இல்லை ஸ்மாஷர் இருந்தது அப்படின்னா மேஷரை வச்சு கூட நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் போடுற மசாலாஸ் எல்லாமே வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய மசாலாஸ் தான் இன்றைக்கி நான் இதில் போட போகிறேன். உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதில் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதில் சாட் மசாலா சேர்க்குறேன். சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ். அடுத்து இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் காரம் கொடுக்கும் அப்படின்றதுனால மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இதில் அடுத்ததில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக இதில் மல்லித்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, இது ரெண்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சூப்பராக மசிச்சு விட்டுலாம். நீங்கள் ஸ்பூனில் மசிக்கணும்னா ஸ்பூனில் மசிச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்போவுமே கையில் செஞ்சாதாங்க ஒரு ருசி கிடைக்கும் சாப்பாடில். அதனால் நான் கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுறேன். இதை மசிச்சு இதை நான் இந்த மாதிரி ஊரமாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவுமே நல்ல சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ரோலிங் மேட்டுக்கு மாற்றிடுறேன். இதை மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக உலர்ந்த மாவு போட்டு நல்லா சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டி எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி மாவு திரட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? இது நல்ல ஒல்லியாக இருக்கணும். ரொம்ப குண்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டஃபிங் கம்மியாயிடும், உள்ளுக்குள்ள அந்த மாவுடைய தன்மை அதிகமாகிடும். அப்போ நம்மளுடைய அந்த சமோசா சாப்பிடும்போது நிறைய அந்த மேலே இருக்க க்ரஸ்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக தெரியும். அந்த உள்ளே இருக்க மசாலா அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நல்லா எவ்வளோ தூரத்துக்கு முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இதை நல்ல ஒல்லியாக திரட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஷேப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து நல்ல அந்த ஓரங்களை வந்து நான் வந்து ஒல்லிப்படுத்திக்கிறேன். இல்லாட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப குண்டு குண்டாக வந்து அந்த லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் அது முக்கோணமாக இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு ஒல்லியாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சமோசாவுடைய இது கிடைக்கிற மாதிரி நான் வந்து இதை வந்து லேயர் பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து உங்களுக்கு எப்படி ஷேப்ஸ் வருது அப்படின்றத பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக வச்சிடாதீங்க. ரொம்ப ஒல்லியாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு சுத்தம் போது ஸ்டஃபிங்ஸ் நிறைய வெளியே வந்துடும். அதுக்காக நீங்கள் அந்த இதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஷேப் கிடைக்குதோ அதை பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸை இதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஓரங்களில் ஃபுல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னா ரொம்பவே சிம்பிள். இதை ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கம் ரெடி பண்ணணும். இந்த கம் எப்படிக்கா ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாங்க அந்த கம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் மைதா ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேவரட் மண்பானை பாட்டிலேருந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கலக்கி ஒரு பேஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதோடைய பதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கம், ஃபெவிகால் கம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா என்ன ஒரு பதத்தில் இருக்கும்ல, அந்த பதத்துக்கே நீங்கள் இதை வந்து கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதனால தான் இதுக்கு பேர் கம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு சூப்பரான இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்றதையும் இது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கம்மை இந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி தடவி விட்டுடுறேன். இப்போ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நான் வந்து தடவி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இப்படி ஓரமாக இப்படி ஒன்றா லைட்டாக சுருட்டி மெதுவாக இப்படி சுருட்டி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளான சமோசா இல்லை, எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வீட்டில் உருளைக்கிழங்கு மைதான்றது எல்லாரோட வீட்லேயும் இருக்கும், போட்ட மசாலா எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். ரொம்ப நேரம் நிற்கலை, நம்ம கோன் ஷேப் வரணுன்ற கவலை இல்லை. ரொம்ப நேரம் ஒரு சமோசாவாக நம்மளுக்கு வந்து போடணும் அப்படின்ற கவலை இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி நான் வந்து இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி நீங்களும் இதை வந்து அப்படியே எல்லாத்தையும் ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், இந்த சைஸ்லலாம் மசாலா தெரியுதே, இந்த மசாலாலாம் வந்து எண்ணெய்க்குள்ளே போடும்போது வெளியில் பிரிஞ்சு வந்துடாதா அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாத்துக்குமே வரலாம். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிக் அண்ட் சொல்யூஷன் வச்சுருக்கேன், அதையுமே சொல்கிறேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இந்த கம்மை நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த ரீசனுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா இருக்குல்ல, இதை எடுத்து இந்த ஓரங்கள் இருக்குது பாருங்கள், இது தெரியாத அளவுக்கு இந்த பக்கமும் இன்னொரு பக்கமும் டிப் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஓரங்களையும் இந்த மாதிரி டிப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். இப்போ இதை வந்து எண்ணெய்க்குள்ளே விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க மசாலா எதுவுமே வெளியில் வராது. பர்ஃபெக்டாக இது வந்து குக் ஆகும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், எந்த ஒரு மசாலாவும் லீக் ஆகாது. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள் அண்ட் சூப்பர். ஜாக்ஸ் கிச்சன் ரெசிபீஸ் எப்பயுமே சிம்பிள் அண்ட் சூப்பர், ஈஸி டு ட்ரை அண்ட் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இருக்கும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இதே மாதிரி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்களை இதே மாதிரி எம்மியான ரெசிபீஸில் சந்திக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகுது. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு கெச்சப்போடையோ இல்லை மீன் சட்னியோடையோ இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒத்துக்கிறீங்களா? இது சிம்பிளான சமோசா ரெசிபின்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.